அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தாபக பேச்சாளர் லைவலா மணி நியமனம். விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சாளராகவும் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராகவும் பணியாற்றி வரக்கூடிய லயோலா மணிக்கு தற்பொழுது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் முன்னிலையில் முதலமைச்சர் கைகளால் இந்த ஆணையை லயோலா மணி ஏற்றிருக்கிறார். லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்து முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணையானது முதலமைச்சர் கைகளால் லயோலா மணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய காலத்திலிருந்தே இவர் தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சாளராக பல்வேறு மேடைகளில் பேசி வரக்கூடிய நிலையில தற்பொழுது அரசு பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்து அந்த நியமனத்திற்கான ஆணையை முதலமைச்சர் கைகளால் பெற்றிருக்கிறார். லயோலா மணியை வாரிய தலைவராக அறிவித்து பள்ளிக்கல்வித்துறையும் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவும் நகல் தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில வாரிய தலைவராக அறிவித்து பள்ளிக்கல்வித்துறையும் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.